மார்கழித் திங்கள் 22ஆம் நாள். திருப்பாவை 22ஆம் பாடல். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்கிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப் பூபோல செங்கண் சிறு சிறுத்தே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிக் குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். விளக்கம்: தங்களைவிட ஆற்றல் மிக்கவர்கள் யாரும் இல்லை, நாங்களே வீரத்தின் தவப்புதல்வர்கள் என்றெல்லாம் எகத்தாளமிட்ட அரசர்கள் எல்லோரும் உன் தரிசனத்திற்காக ஏங்கிக் காத்திருக்கிறார்கள். இந்த பரந்த பூமியையே ஆட்சி செய்தவர்கள் நாங்கள் என்று கொக்கரித்தவர்கள் எல்லாம் இந்த பூமியல்ல விண்ணையும் ஒரு சேர அளந்து ஆட்கொண்ட திருமாலே, உன் கடைக்கண் பார்வை கிட்டாதா என்று காத்திருக்கிறார்கள். உன் புகழ்பாடும் சத் சங்கத்தார் போல நீ பள்ளி கொண்டிருக்கும் மஞ்சத்தை சுற்றிலும் நின்று கொண்டு கருணை காட்டலாகாதா என்று ஏக்கமாய் கேட்கிறார்கள். அவர்களைப் போலவே நாங்களும் விழி இமைக்காது காத்திருக்கிறோம். மன்னர்களுக்கு அருள் செய்வதுதான் பிரதானம் என்று கருதி ஏழைகளாகிய எங்களை புறக்கணித்து விடுவாயோ கண்ணா? மாட்டாய் என்றே நம்புகிறோம். கிண்கிணி என்று மென்மையாய் ஒலிக்கும் சிறுமணி போன்ற செப்புவாய் கொண்ட செம்மலே, ஆதவனைக் கண்டு மெல்ல இதழ் விரிக்கும் தாமரை மலர் போல உன் கண்ணிமைகள் மெல்ல பிரியாதா? அந்த இமைகளினூடே சூரியனாகவும் சந்திரனாகவும் ஒளி வீசும் விழிகள் எங்கள் மீது படராதா? உன்னுடைய இந்த சிறு பார்வை ஒளிக்கீற்று போதுமே கண்ணா. எங்களுடைய பாபங்கள் சாபங்கள் எல்லாமே அனல் கண்ட துகள்களாகி உருகி மறையுமே.